உறவின் இலக்கணம் என்ற தலைப்பில் ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள் 10 ஜூலை 2025 அன்று ஆசான் மாணாக்கர் கூட்டமைவினருக்கு எடுத்த உறவின் ஆளுமை பாடம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடம் உறவின் இலக்கணம். இதற்குரிய மறைமொழியினை முதலில் கூறுகிறேன். பின்னர் படிப்படியாக விளக்கங்களுக்குள் புகுவோம். உளப்பகிர்வு, உற்றிருத்தல், நிகராமை இவை மூன்றொடு ஓம்பலும் ஒல்லுறன் நோக்கலும் இலக்கணமாகும் உறவுக்கே. மறைமொழியை மீண்டும் கூறுகிறேன். உளப்பகிர்வு, உற்றிருத்தல், நிகராமை இவை மூன்றொடு ஓம்பலும் ஒல்லுறன் நோக்கலும் இலக்கணமாகும் உறவுக்கே. இம்மறைமொழி உறவின் இலக்கணம் என 5 கூறுகளை பொதித்திருக்கிறது. உளப்பகிர்வு, உற்றிருத்தல், நிகராமை, ஓம்பல், ஒல்லுறன் நோக்கல். 5ஆம் கூறினை நோக்கம் என கொள்ளலாம். ஆயினும் அது ஒல்லுறன் நோக்கல் என்ற ஆழ்ந்த கருத்தினை கொண்டது. உளப்பகிர்வு உறவு அமைப்பதற்குரிய முதல் நிலை. உறவு எனப்படுவதே மாந்தர் எனப்படும் 6ஆம் அறிவு கொண்ட உயிரின கூட்டத்திற்கு மட்டுமே உரித்தானது. பிற உயிரினம் உறவு எனும் சொல்லுக்கு முழு பொருத்தத்துடன் இல்லை. பல உயிரினம் உறவின் தொடக்க நிலையிலும் வளர் நிலையிலும் உள்ளன. ஆயினும் உறவு என்ற சொல்லின் பொருளுக்குரிய நிலை மாந்தர்க்கு மட்டுமே உரித்தானது. உறவின் வளர்ச்சி போக்கில் மற்ற உயிரினம் இருப்பதை யாவரும் காண இயலும். ஆயினும் வளர்ந்த நிலையில் முதிரும் தன்மையுடன் நிறைவாகும் இயல்புடன் உறவில் இருப்பது மாந்தர் எனும் உயிரினம் மட்டுமே. ஆதலால் உளப்பகிர்வு உறவின் முதல் நிலையாக இருக்கிறது. உளம் எனப்படுவதே மனதின் ஒரு நிலைதான். மாந்தருக்கு மட்டுமே உள்ளம் என்று அழைக்கப்படும் உளம் உண்டு. அது மனம் எனும் புலத்தின் ஒரு நிலை. அதாவது மனதில் உள்ளம் இருக்கிறது. உளப்பகிர்வு உறவின் முதல் கூறு என ஏன் கூறப்படுகிறது? உள்ளத்தில் இருப்பவற்றை
பகிர்ந்து கொள்ளல் ஒருவர் தன்னை ஒப்பனையின்றி வெளிப்படுத்தும் பாங்கு. முகத்துக்கும் உடலின் பிற உறுப்புக்கும் ஒப்பனை செய்வது உடன் இருப்பவர்களுக்கு தேவையற்றது. உடன் இருப்பவர்கள் யாவராயினும் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒப்பனையற்ற முகத்தை இயல்பாக காணும் வாய்ப்பு கொண்டோர். அவ்வாறு ஒப்பனையற்ற தன்மையை கண்டும் அதனை அவ்வாறே ஏற்றுக்கொண்டிருப்பதுதான் இன்றியமையாத பகிர்வு. நான் எவ்வாறு இருக்கிறேன் என்பதனை அவ்வாறே உனக்கு வெளிப்படுத்துகிறேன் என்பதுதான் பகிர்வு ஆகும். முகத்துக்கும் உடலின் பிற உறுப்புக்கும் ஒப்பனை செய்து அதன் வழியாக ஒருவர் தன்னை உடனிருப்பவருக்கு காட்டிக்கொள்ளுதல் அல்லது அவ்வாறான காட்சிப்படுத்தலின் வழியாக சில விளைவுகளை நோக்குதல் இருப்பின் அது பகிர்வே அல்ல. ஒப்பனைகள் இருப்பினும் இல்லை என்றாலும் நீ யார் என்பதனை நான் அறிகிறேன், அதனை அவ்வாறே ஏற்கிறேன் என்பதுதான் பகிர்வு எனும் சொல் கொண்டுள்ள பொருளின் ஆழ்ந்த கருத்து. ஒன்று பகிரப்படுகிறது எனில் அது ஏற்கப்படுகிறது என்றும் பொருளாக வேண்டும். அது மறுக்கப்படுகிறது என்றாலும் பகிர்வு ஒப்பனையற்றதாக இருக்க வேண்டும். எவையெல்லாம் வெளிப்படுத்தப்படுகின்றனவோ அவை யாவுமே ஏற்புக்குரியன என கருதுதல் ஒரு நிலை. எவை வெளிப்படுகின்றனவோ அவை மறுப்புக்குரியன என்பது இன்னொரு நிலை. இவ்விரண்டையும் ஒருங்கே கொள்ளுதல் பகிர்வு. இதற்குரிய மறைமொழி ஏற்பும் மறுப்பும் பகிர்வின் ஈர்ப்பே. ஏற்பும் மறுப்பும் பகிர்வின் ஈர்ப்பே. பகிர்வு ஈர்த்து கொண்டே இருக்கிறது. அது ஏற்பு மறுப்பு ஆகியவற்றை ஈர்த்து கொண்டிருக்கிறது. ஒருவர் தன்னை, தன் உள்ளத்தை, அதில் உள்ள கருத்துக்களை மற்றவரோடு பகிர்கிறார். இன்னொருவர் அதனை உள்வாங்குகிறார். அவ்வாறு உள்வாங்குகையில்
அவருடைய மனம் மற்றவர் கூறுவனவற்றை ஏற்றுக்கொண்டே இருக்கும், சிலவற்றை மறுத்துக் கொண்டே இருக்கும். இவ்விரண்டும் இருப்பது ஈர்ப்பு. ஈர்ப்பு எனப்படுவதே சூழலில் உள்ள யாவற்றையும் தன்னை நோக்கி இழுத்தல்தான். சூழலில் உள்ளவை யாவுமே ஏற்புக்குரியன என்று கருதினால் அது ஈர்ப்பே ஆகாது. ஒன்று ஈர்க்கிறது என்றால் அது யாவற்றையும் ஏற்கிறது என்று பொருள் அல்ல. அது ஏற்பு மறுப்பு ஆகியவற்றை ஒருங்கே கொண்டது. அதுதான் ஈர்ப்பு. உளப்பகிர்வு உறவின் முதல் நிலை. அப்பகிர்வு ஏற்பு மறுப்பு ஆகிய இரண்டையும் ஈர்ப்பாக கொண்டிருக்கும். உள்ளத்தை பகிர்ந்து கொள்ளுதல் என்பது மாந்தருக்கு மட்டுமே உரித்தானது என கூறினோம். மனம் ஆறாம் அறிவு. மனம் எனும் புலத்தின் உள்ளே உள்ளம் இருக்கிறது. உள்ளத்தில் உணர்ச்சி, எண்ணம், நினைவு, அறிவு ஆகியன உள்ளன. ஒருவர் தன்னுடன் இருப்பவரிடம் தன் உணர்ச்சி, நினைவு, எண்ணம், அறிவு ஆகியவற்றை அப்படியே வெளிப்படுத்துகிறார் என்றால் அது நிறைவான பகிர்வு. இவ்வாறு வெளிப்படுவனவற்றை மற்றவர் ஏற்பு மறுப்பு ஆகியவற்றை கொண்டு ஈர்த்துக் கொண்டே இருக்கிறார். அப்பகிர்வினை அவர் தடுக்கவில்லை. அப்பகிர்விலிருந்து அவர் எதனையும் வரையறுத்து அல்லது மதிப்பீடு அளித்து நிலைநிறுத்தவில்லை என்றால் அவர் ஈர்த்துக் கொண்டே இருப்பார். ஒருவர் சூழலில் உள்ள பிறரோடு உறவாட வேண்டும் என்றால் இம்முதல் நிலை ஏற்பு மறுப்பு ஆகிய இருமையை ஒருங்கே கொண்டிருக்க வேண்டும். உறவாட எண்ணுவோர் அல்லது விரும்புவோர் தம் உள்ளத்தினை பகிர்ந்து கொள்கிறார்கள். அதில் பல பல உணர்ச்சி, எண்ணம், நினைவு, அறிவு ஆகியன இருப்பது இயல்பு. எவையாயினும் அவற்றை ஈர்த்துக் கொண்டே இருத்தல் வேண்டும். அவ்வீர்ப்பில் வெளிப்படுத்தப்படும் கருத்துகளின் ஏற்பும் இருக்கும், மறுப்பும் இருக்கும். ஏதேனும் ஒன்றை முன்னிறுத்தி அல்லது அதனை வரையறுத்து ஒரு மதிப்பீடாக்கி உளப்பகிர்வு எனும் முதல் கூறு அடைக்கப்பட்டால்
உறவின் முதல் நிலையே முறிந்து போகும். உள்ளத்தை பகிர்ந்து கொள்ளுதல் மாந்தருக்கு உள்ள அடிப்படையான உறவாடும் இயல்பு. உள்ள பகிர்வுதான் உறவுக்கே அடிப்படை என்பதுதான் இம்மறைமொழியின் உட்கருத்து. அவ்வாறு உள்ளத்தை பகிர்ந்து கொள்ளுதல் ஒப்பனையற்றதாக இருக்க வேண்டும். தன்னைத்தானே நியாயப்படுத்திக் கொள்ளுதலாகவோ அல்லது தன்னைத்தானே தேற்றிக் கொள்வதற்காகவோ தன்னை பிறரிடம் ஒரு குறிப்பிட்ட மதிப்பீட்டில் நிலைநாட்டுவதற்காகவோ இருந்தால் அது பகிர்வு அல்ல. முன்னர் கூறியவாறு நான் யார் என்பதனை அவ்வாறே வெளிப்படுத்துகிறேன் என்றால் அதுதான் பகிர்வு. ஒன்று பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்றால் அது எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறுதான் பகிரப்படும். இல்லாதவற்றை பகிர்ந்தளிக்க இயலாது. உள்ளத்தில் இருப்பவற்றைத்தான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இருப்பவற்றுக்கு வெவ்வேறு தன்மைகளை ஏற்றி வெளிப்படுத்தினால் அது பகிர்வல்ல, அது பாசாங்கு. ஒருவர் தன் உள்ளத்தில் இருப்பவற்றை பாசாங்குடன் வெளிப்படுத்துகிறார் எனில் அவர் இரண்டாவது மனிதருடன் உறவாடுதற்குரிய அடிப்படை தகுதியை இழந்து கொண்டிருக்கிறார் என்று பொருள். யாரேனும் ஒருவரிடமாவது ஒவ்வொருவரும் பாசாங்கற்று தன்னை பகிர்ந்து கொள்ளுதல் வேண்டும். தன்னை அவர் யாரிடம் வெளிப்படுத்துகிறாரோ அந்த இரண்டாம் மனிதர் ஏற்பு மறுப்பு ஆகியவற்றை ஒருங்கே கொண்டவராக இருக்க வேண்டும். இவ்வாறான இருவருக்கிடையே அமைவது உறவு. ஏற்பும் மறுப்பும் பகிர்வின் ஈர்ப்பே என்பது மறைமொழி. பகிர்வுக்கு உரிய இலக்கணம் ஏற்பு மறுப்பு ஆகியன பகிர்வின் ஈர்ப்பு எனப்படுவது. ஏற்கனவே கூறியவாறு எது ஈர்க்கிறதோ அது ஏற்பு மறுப்பு ஆகியவற்றை ஒருங்கேதான் கொண்டிருக்கும். ஈர் எனும் சொல்லே இருமையை குறிப்பதுதான், இருமையை ஒருமையாக்குவதுதான், அல்லது ஒருமையை இருமையாக்குவது. இந்த இரண்டும் ஈர். ஈர் எனும் சொல்லில் இருந்துதான் இரு இரண்டு ஆகிய அளவுக்குரியன பிறந்தன. ஒன்று ஈர்ந்து பிளந்து இரண்டாகிறது. ஒன்று ஒன்று இருக்கிறது, அது ஈர்ந்து இரண்டு என்றாகிறது. அவ்வாறே சூழலில் உள்ளவற்றை ஈர்
ஆகிய இரண்டு தன்னை நோக்கி ஈர்த்து கொண்டே இருக்கும். ஈர்த்து யாவற்றையும் ஒருமைக்குள் தள்ளிவிடும். ஒருமை ஈர் என்று இருமையாகிறது. இருமை சூழலில் உள்ள யாவற்றையும் தன்னை நோக்கி ஈர்த்து ஒருமைக்குள் தள்ளுகிறது. இது பேரண்ட கொள்கை என்ற அடிப்படையிலும் ஈர்ப்பு என்றாகிறது. மாந்த உறவுக்கும் இதுதான். ஒருவர் இன்னொருவரை ஈர்க்கிறார் என்றால் அந்த இன்னொருவருடைய உள்ள பகிர்வில் எவற்றையெல்லாம் ஏற்கிறோம், எவற்றையெல்லாம் மறுக்கிறோம் எனும் தெளிவுடன், அதேவேளை அவற்றை குறித்த மதிப்பீட்டு நிலைநாட்டங்கள் இல்லாமல் இருந்தால் அவர்தான் ஈர்ப்பார். உள்ளம் பகிரப்படும் போது ஒவ்வொன்றின் மீதும் ஏற்பு அல்லது மறுப்பு ஆகியன விதிக்கப்பட்டால் பகிர்வு நின்று போகும். பகிர்பவர் அல்லது பகிர்வோர் ஒன்று அதனை நிறுத்திக் கொள்வர் அல்லது ஒப்பனை செய்து கொள்வர். அத்தோடு உறவு முறிந்து போகும். பகிர்தல் கூட இல்லை என்றால் அதனை உறவு என்று அழைப்பது பெரும் பொய். உள்ள பகிர்வுக்கே வழியில்லை எனும்போது வேறு எப்பகிர்வுக்கும் வாய்ப்பில்லை என்பது எளிதில் விளங்கிக் கொள்ளத்தக்க எளிமையான உண்மை. ஆகவேதான் உளப்பகிர்வு முதல் நிலையாக, முதல் கூறாக உறவின் இலக்கணத்தில் உள்ளது. உற்றிருத்தல் இரண்டாம் கூறு. உற்றிருத்தல் என்பது மாந்த ஆக்கை கொள்ளும் நெருக்கம் அல்லது அண்மிப்பை குறிக்கிறது. உளப்பகிர்வு உள்ளத்தின் நெருக்கத்தை வெளிப்படுத்தும் எனில், உற்றிருப்பு உடல் நெருக்கத்தை காட்டும். ஒவ்வொரு உறவுக்கும் நெருக்கத்தன்மைகள் பல உள்ளன. தாய்க்கும் சேய்க்குமான நெருக்கம் யாவற்றினும் ஆழமானது. தோழமை நெருக்கம் வேறு. அவை போல வெவ்வேறு உறவு நிலைகளின் நெருக்கம் வேறு வேறு. எந்நிலை உறவாக இருப்பினும் அந்நிலைக்குரிய நெருக்கம் உற்றிருத்தல் ஆகும். அது உற்று இருத்தல் எனப்படுகிறது. உற்றல் என்றாலே முயற்சியின்றி தானே வந்தடைபவற்றின் நெருக்கம் என்றுதான் பொருள். ஓரறிவதுவே உற்றறிவதுவே என்பது தொல்காப்பிய இலக்கணம். ஓரறிவு கொண்ட உடல் உற்றறிவை பெற்றது. அது எதன் மீது மோதுகிறதோ அல்லது படுகிறதோ அது அவ்வுயிரினத்தின் முயற்சியால் அமைவதல்ல. ஒரு நீர்நிலையில் ஒரு செல் உயிரினம் இருக்கிறது என்றால் அந்நீர் எங்கெல்லாம் இட்டுச் செல்கிறதோ அங்கெல்லாம் அது செல்லும். ஒரு செல் உயிரினத்தின் மீது காற்று படுகிறது, வேறு சில பொருட்கள் படுகின்றன என்றால் அப்பொருட்களின் முயற்சியினாலும் அது நிகழ்வதில்லை.
இவ்வாறு தன்முயற்சியின்றி தான் எங்கு சென்று படுகிறோமோ அவ்வாறே பட்டிருப்பதும், தன்முயற்சியின்றி எவையெல்லாம் தன் மீது வந்து படுகின்றனவோ அவையெல்லாம் படட்டும் என்று இருப்பதும் உற்றிருத்தல். உற்றிருப்பு ஒன்று தன்முயற்சி இன்மையையும், இரண்டாவது உடல் நெருக்கத்தினையும் குறிப்பது. உறவில் தன்முயற்சியின்றி உள்ள அண்மிப்பு அல்லது நெருக்கம் உற்றிருப்பு. அது இயல்பாக ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் உரிமை. மீண்டும் கூறுகிறோம், ஒவ்வொரு உறவுக்கும் அண்மிக்கும் தன்மை உண்டு. அத்தன்மைக்குரிய உற்றிருப்புதான் இங்கு கூறப்படுகிறது அன்றி உடல் நெருக்கம் இருந்தே ஆக வேண்டும் என்று இதனை புரிந்து கொள்ளக்கூடாது. ஆகவேதான் அது தன்முயற்சியின்றி நிகழ்வது என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. உறவு என்றால் உடல் அண்மிப்பு இருக்கும். ஒருவர் இங்கு ஒருவர் எங்கோ என்பது உற்றிருப்பதே அல்ல. அது உறவின் நிலையே அல்ல. தொலைவில் இருந்து கொண்டுதான் காண இயலும் அல்லது தொலைவில் தான் இருந்து எண்ணிக்கொண்டிருக்க இயலும் என்றால் அதெல்லாம் உறவல்ல. உற்றிருப்பு என்பது ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் அண்மிப்பிற்கான உரிமை. அவ்வுரிமை உறவின் தன்மைக்கேற்ப இருக்கும். மழலை தன் தாயிடம் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறு அம்மழலை பெற்ற தந்தையால் கூட அவ்வண்மிப்பை பெற இயலாது. இவ்வாறு உறவின் தன்மைக்கேற்ப அண்மிப்பு இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பொருத்தம் விளக்கம் உற்றலின் ஈர்ப்பு என்பது இந்த இரண்டாம் நிலைக்குரிய இலக்கணம். உற்றலுக்கு உரிய இலக்கணம் பொருத்தம் விளக்கம் உற்றலின் ஈர்ப்பே. உற்றல் ஈர்க்கிறது, அதன் இருமைகள் ஆவன பொருத்தம் விளக்கம். உறவில் பொருத்தம் உள்ளதெனில் விளக்கம் உள்ளது என்பது தவிர்க்க இயலாத உடன் நிகழும் தன்மை. முற்றுமுழுதாக பொருந்துதல் என்று எதுவுமே இல்லை. முற்றுமுழுதாக பொருந்துவோர் என்ற இருவர் எக்காலமும் எங்கும் இல்லை. பொருத்தம் இருப்பின் விளக்கம் இருக்கும். அதுதான் இயல்பு. அவ்வாறுதான் இருக்கும் அல்லது அதுதான் ஒழுங்கு. இவ்விரண்டையும் ஈர்ப்பதுதான் உற்றல். பகிர்வு, ஏற்பு, மறுப்பு ஆகியவற்றை ஈர்க்கிறது. உற்றிருத்தல் பொருத்தத்தையும் விளக்கத்தையும் ஈர்க்கிறது. உள்ளத்தில் இருப்பவற்றை பகிர்ந்து கொள்கையில் ஏற்பு மறுப்பு ஆகிய இருமைகளில் எதன் பக்கமும் நின்று விடாது ஈர்த்து கொண்டே இருந்தால் உறவின் முதல் நிலை அமைகிறது. ஒருவேளை அப்பகிர்வினை ஏற்கவே இயலவில்லை என்றால் என் நிலை வரை ஈர்ப்பு இருந்ததோ அந்நிலை வரைக்குமான உறவு இருக்கிறது.
உற்றிருத்தலும் அவ்வாறு. எவ்வளவு எனக்கு பொருத்தமே வேண்டும் எனில் எவ்வளவு பொருத்தம் இருக்கிறதோ அவ்வளவு பொருத்தத்திற்குரிய உற்றிருப்பு இருக்கிறது. மறுப்பே கூடாது என்றால் முதல் மறுப்பு எழும்போதே உற்றிருப்பு அல்லது அண்மிப்பு நின்று போகிறது, தேங்கி விடுகிறது. ஏற்பு மறுப்பு ஆகிய இரண்டையும் ஈர்த்து கொண்டே இருக்கிறேன், இவை எனக்கு பொருட்டல்ல, நான் ஈர்க்கிறேன் என்று இருவரும் இருந்தால் அவ்விருவருக்கிடையே உறவின் இரண்டாம் கூறு நிறைவடைகிறது. பொருத்தத்திணை அல்லது விளக்கத்திணை உறவில் இருப்பவர் இருவருமே புரிந்து கொண்டு அவற்றை ஏற்க வேண்டும் என்பதுதான் கருத்து. எவ்வளவு பொருத்தம் இருக்கிறதோ அவ்வளவை ஏற்றல், எவ்வளவு விளக்கம் இருக்கிறதோ அதனையும் ஏற்றல். இது இவ்வாறு இருப்பின் உற்றிருப்பு நிறைவடையும். மாறாக பொருத்தம் நாடிக்கொண்டே இருந்தாலும் விளக்கத்தினை எண்ணிக்கொண்டே இருந்தாலும் ஈர்ப்பழிந்து போகும். ஈர்ப்பில்லை என்றால் உறவே இல்லை. ஈர்ப்பே உறவமைக்கும் என்ற உரையை ஏற்கனவே ஆற்றியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, காப்போடு ஈர்ப்பு காதல் என்றாகும் என்று காதல் கொள்கையில் உங்களுக்கு பாடம் நடத்தியிருக்கிறோம். ஈர்ப்பு இல்லை என்றால் உறவில்லை. அது எந்த உறவாக இருப்பினும் அடிப்படையானது. இங்கும் உளப்பகிர்வு, உற்றிருப்பு ஆகியவற்றுக்கெல்லாமே ஈர்ப்பின் அடிப்படையில் தான் இலக்கணம் வழங்கப்படுகிறது. இவ்வாறு பொருத்தத்தினையும் விளக்கத்தினையும் பொருட்படுத்தாமல் ஈர்ப்புடன் இருக்க இயன்றால் அது உறவு. நிகராமை மூன்றாம் கூறு. இரு கூறுகள் ஒத்த தன்மையில் இருக்கின்றன என்றால் அவை ஒன்றுக்கொன்று நிகராக உள்ளன என பொருள். இங்கு நிகராமை உறவின் மூன்றாம் கூறாக கூறப்படுகிறது. இருவர் உறவாடுகையில் அவ்விருவருக்கிடையில் நிகராமை வேண்டும். அதாவது ஒத்திருக்கா தன்மை வேண்டும் என்பதுதான் இம்மறைமொழியில் கூறப்படுகிறது. முற்றுமுழுதாக ஒன்றைப் போல் இன்னொன்று இருக்கிறது என கருதுதல் அம்மையப்பரின் படைப்பொழுங்குக்கு எதிரான கற்பனை. இப்பேரண்டத்தில் ஒன்றை முற்றுமுழுதாக ஒத்திருக்கும் இன்னொன்று இல்லை. பல்லாயிரக்கணக்கில் பெருகும் ஈசல் கூட்டத்தில் கூட ஓர் ஈசலைப் போல் இன்னொரு ஈசல் இல்லை. நுண்ணிய வேறுபாடுகளுடன் தான் எறும்புகளும் தேனீக்களும் வேறு பல சில்லுயிரிகளும் படைக்கப்படுகின்றன. ஒன்றை அப்படியே ஒத்திருக்கும் இன்னொன்று இறைவனால் படைக்கப்படுவதில்லை. ஏனெனில் ஒன்று தன் இருத்தலை உறுதி செய்வதே தனித்தன்மையின்
அடிப்படையில் மட்டும்தான். இதனை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பொருள் தனியே இருக்கிறது என்றால் அது தனித்தன்மையுடன் இருக்கிறது என்று அதற்கு பொருள். ஒருவர் தன் இருத்தலை உறுதி செய்வதும் நிலைநாட்டுவதும் அவருடைய தனித்தன்மையினால்தான். ஒருவர் இன்னொருவரை அப்படியே ஒத்திருக்கிறார் என்றால் அங்கு இருவர் அல்ல, ஒருவரே இருக்கிறார் என்று ஆகும். ஒருவருக்கும் முகம் வேறு, எண்ணம் வேறு, உடல் அமைவு வேறு, செயல் வேறு, வினை வேறு, அகம்புறம் குறித்த பார்வை நோக்கு வேறு. ஆயினும் உறவாடும் இருவர் நிகராக இருக்கின்றனர் அல்லது ஒத்த தன்மையில் இருக்கின்றனர் என கூறுதலும், அவ்வாறு இருக்க வேண்டும் என எதிர்பார்த்தலும், அதனை ஒரு கொள்கை போல பிதற்றிக் கொண்டு திரிதலும் படைப்பொழுங்குக்கே எதிரானது. ஆதலால்தான் இந்த ஒத்த தன்மை வலியுறுத்தப்படும் எல்லா நிலைகளிலும் பிளவுகள் மிகுந்து உறவு முறிந்து போகின்றது. உளப்பகிர்வு எனப்படுவதே தனித்தன்மைகளுக்கு இடையே மட்டும்தான் நிகழும். நீரும் எதையும் பகிர்ந்து கொள்ளாது. நீரும் வெப்பமும் தான் பகிர்ந்து கொள்ளும். அதுதான் வடிவ மாற்றத்தை நிகழ்த்தும். ஒத்த தன்மைகள் பகிர்ந்து கொள்வதற்கு எதுவுமே இல்லை. ஒத்த தன்மைகள் புணர்ச்சியில் ஈடுபடுவதும் இல்லை. முரண்கள் தான் புணர்ச்சியுறும். அம்முரண்களின் புணர்ச்சியில் இருந்துதான் அடுத்த நிலை வெளிப்பாடுகள் விளையும். உறவில் இருவர் ஒத்த தன்மையில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு பொருள்தான் உண்டு. உன் தனித்தன்மையை நான் ஏற்கிறேன் என இருவரும் ஒப்புக்கொள்கிறார்கள் என்றால் அதுதான் ஒத்த தன்மை. ஒருவர் இன்னொருவருடைய தனித்தன்மையை ஏற்கிறார், அவ்வாறே மற்றொருவரும் இருக்கிறார் என்றால் அதுதான் ஒத்த தன்மையே அன்றி இவர் என்ன எண்ணுகிறாரோ அதனை அவரும் எண்ணுகிறார், இவர் இதனை எவ்வாறு நோக்குகிறாரோ அதனை அவர் அவ்வாறே நோக்குகிறார் என்றெல்லாம் பட்டியலிடுதல் ஒத்த தன்மை அல்ல. ஒரு நிலைக்கு பிறகு அது பாசாங்குகளில் வளர்ச்சியடையும், புழுக்களாக நெளியத் தொடங்கும். மறுப்பு, மாற்று கருத்து ஆகியன ஏற்கப்படா நிலை வந்து சேரும். எவரும் எவருக்கும் நிகரில்லை என்பது எளிமையான உண்மை. ஆனால் இங்கே நிகராக இருப்பதுதான் உறவு என்ற கற்பிதம் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் விளைவாக வலு குறைவானவர்களுடைய தனித்தன்மைகள் அடித்து நொறுக்கப்படுகின்றன. அவர்கள் தம் தனித்தன்மைகளை வெளிப்படுத்தாமல் வலுவானவர்களிடம் மண்டியிடுகிறார்கள். ஆயினும் வெளியே தோளில் கை போட்டுக் கொண்டு நிகராக இருப்பது போல பாசாங்கு செய்து கொள்கிறார்கள். எவரும் எவருக்கும் நிகரில்லை. ஒவ்வொருவரும் தனித்தன்மையுடன் தான் இருக்கின்றனர் என்பதனை நிகராமை எனும் கூறு வலியுறுத்துகிறது. உறவில் இருப்போர் நிகராமையுடன் இருக்க வேண்டும்.
இந்நிகராமைக்குரிய இலக்கணம் மிகை குறை அவையே, மிகை குறை இவையே, நிகராமை ஈர்ப்பு. நிகராமைக்குரிய ஈர்ப்பு மிகையும் குறையும். ஒருவர் மிகை எனில் இன்னொருவர் குறை. இவ் இரண்டும் தான் ஈர்ப்பு என்றாகும். இருவரும் மிகை என்றால் ஒன்றை ஒன்று ஈர்க்காது. இருவரும் குறை என்றாலும் ஒன்றை ஒன்று ஈர்க்காது. ஈர்ப்பு வேண்டுமெனில் இருமை வேண்டும். இருமை இல்லை என்றால் ஈர்ப்பு இல்லை. யாவுமே ஒருமையில் இருக்கின்றன அல்லது ஒருமைதான் இருக்கிறது என்றால் எது எதனை ஈர்க்கும்? இருமைதான் ஈர்ப்புக்கு அடிப்படை. ஒன்று மிகை, மற்றொன்று குறை. இது ஈர்ப்பு. ஒருவரிடம் சில தன்மைகள் மிகை, அதே தன்மைகள் உடன் இருக்கும் மற்றவரிடம் குறை. இதுதான் ஈர்ப்பு. மற்றவரிடம் சில தன்மைகள் மிகை, முன்னவரிடம் அவையெல்லாம் குறை. இதுதான் ஈர்ப்பு. இதுதான் நிகராமை. இதில் நீ மிகை, இதில் நான் குறை என உறவில் இருப்போர் ஏற்றுக்கொள்கையில் அவர்கள் நிகராமையை ஏற்கிறார்கள். இதில் நீ மிகையாக இருக்கிறாயா, நானும் மிகையாகி காட்டுகிறேன் என துணிந்தால் எவ்வளவு துணிவு அதில் ஈடுபடுத்தப்படுகிறதோ அவ்வளவிற்கு உறவு சிதையும். இதனைத்தான் இரண்டாம் கூறு வலியுறுத்துகிறது. உற்றிருத்தல், தன்முயற்சியின்றி நெருக்கத்துடன் இருத்தல், அதுதான் உற்றிருத்தல். ஒருவரை நெருங்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது ஒருவரை வென்று காட்ட வேண்டும் என்பதற்காகவோ தன் குறையை, தன்னிடம் இயல்பாக உள்ள குறையை மிகையாக்கிக் கொள்ள வேண்டும் என விழைந்தால் அதில் அவர் வெற்றியடையலாம். ஆனால் அது உறவை சிதைக்கும். அது போட்டி என்ற தளத்திற்குள் மனநிலையை இட்டுச் செல்கிறது. போட்டி என்ற மனநிலையின் தொடக்க புள்ளி விழுந்துவிட்டால் கூட உறவு பொசுங்கி போகும். அது சிறு கங்கு. உறவெனும் பெருங்காட்டை போட்டி எனும் அக்கங்கு பொசுக்கி ஒருபிடி சாம்பலாக்கிவிடும். ஒருவர் தன் மிகையை மற்றவருடைய குறையோடு பொருத்தி தாழ்த்தி கூறுதல் நிகராமைக்கு எதிரானது. ஏனெனில் நிகராமை என்ற கூறு எதனை வலியுறுத்துகிறது? எவரும் எவருக்கும் நிகர் இல்லை, இதுதான் உண்மை என்கிறது. அதுதான் உண்மை எனில் ஒருவர் மிகையாக இருத்தல் அவருக்குரிய பெருமை என்று ஆகிவிடுகிறது. ஆகவே அவர் தன் மிகையினை தன் பெருமையாக அல்லது தன் வலிமையாக கருதுவதற்கு இக்கொள்கையில் வாய்ப்பில்லை. ஒருவேளை ஒருவர் தன் மிகையினை தன் பெருமை என கருதுகிறார் என்றால் செழித்து வளர்ந்த பெருநிலத்தை கடல் கொண்டு மூழ்கடிப்பது போன்றது அது. பெருமை கடல்கோள் போன்றது. அது கட்டுக்கடங்காமல் நிலப்பகுதியை தனக்குள் விழுங்கிக் கொண்டே இருக்கும். ஒருவரது பெருமை உடன் இருப்பவர் மீது செலுத்தப்படுகிறது என்றால் உடன் இருப்பவர்
அப்பெருமைக்குள் மூழ்கிப் போவதை, மூச்சு திணறி ஒன்றுமில்லாமல் போவதை தவிர்க்கவே இயலாது. ஆதலால் போட்டி எனும் கங்கினையும் பெருமை எனும் பெரு வெள்ளத்தினையும் முற்றுமுழுதாக தவிர்த்து இருவருக்கிடையே இருப்பது நிகராமை. இதில் பெருமையும் இல்லை, போட்டியும் இல்லை என்று இருந்தால் உறவின் மூன்றாம் நிலை உறுதிப்படும். ஓம்பல் நான்காம் நிலை. இச்சொல் காத்தல், பேணுதல் எனும் பொருள் கொண்டது. உறவில் இருப்போர் ஒருவரை ஒருவர் பேண வேண்டும், காப்பாக இருக்க வேண்டும். முன் மூன்று நிலைகளும் நிறைவடைந்து விட்டால் இந்நான்காம் நிலைக்கு விளக்கமே தேவையில்லை. ஒருவர் தன் உள்ளத்தினை பகிர்ந்து கொள்கிறார், அது ஈர்க்கப்படுகிறது. இருவருக்கிடையில் உற்றிருத்தல் இயல்பாக அவ்வுறவின் தன்மைக்கேற்ப இருக்கிறது. அவ்விருவருக்கிடையில் தனித்தன்மைகள் போற்றப்படுகின்றன, நிகராமை நிலைநாட்டப்படுகிறது. எனில் அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் ஓம்புதல் அல்லது காத்தல் தன்னிகழ்வாக அமைவது. ஓம்புதலுக்குரிய இலக்கணம் நன்னிலை, தீநிலை, ஓம்பல் ஈர்ப்பு. ஓம்பல் ஈர்ப்பு நன்னிலையும் தீநிலையும். நன்னிலையில் இருப்பினும் தீநிலையில் இருப்பினும் ஓம்பல் ஈர்த்து கொண்டே இருக்கும். உறவாக இருப்பவர் நன்னிலையில் இருக்கிறார் என்றாலும் அந்நிலைக்குரிய பேணல், காப்பு வழங்கப்பட வேண்டும். தீநிலையில் இருக்கிறார் என்றாலும் அந்நிலைக்குரிய பேணல் அல்லது காப்பு வழங்கப்பட வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை நான் காக்கிறேன், உன்னை நான் பேணுகிறேன் என்பது ஓம்பலுக்குரிய ஈர்ப்பு. திருப்புன்கூர் கோயிலில் அப்பரடிகள் இயற்றிய பதிகம் பிறவாதே தோன்றிய பெம்மான் தன்னை பேணாதார் தம்மை பேணான் தன்னை என்று தொடங்குகிறது. இது ஒரு ஆழ்ந்த மறைவிளக்கத்துக்குரிய கருத்து. இறைவன் பிறவாமல் தோன்றிவிடுகிறான். அவன் உணர்வாக, உணர்வின் நிகழும் காட்சியாக தோன்றுகிறான். அதுதான் பிறவாதே தோன்றிய பெம்மான் என்பதற்குரிய அடிப்படை பொருள். உணர்ந்தோர் அவனை மனக்கண்ணில் காட்சியாகத்தான் காண்கின்றனர். அவ்வாறு அவர்கள் காட்சியாக காண்பதனால் அவன் பிறந்து விட்டான் என்றாகாது. பேணாதார் தம்மை பேணான் தன்னை என்பது இரண்டாவது அடி. இறைவன் தன் படைப்புகளை எவர் பேணவில்லையோ அவர்களை காப்பதில்லை என்று அதற்கு பொருள். பேணாதார் தம்மை பேணான் என்பது
யாரை பேணவில்லை என்றால் இறைவன் அவர்களை காப்பதில்லை. இறைவனை யாரும் பேண வேண்டியதில்லை, அவன் பிறப்பதே இல்லை. பிறவாத ஒருவனை யாரும் பேண இயலாது. பேணாதார் எனப்படுவோர் யாவர்? இறைவன் எவ்வாறு பிறவாது தோன்றுகிறானோ அவ்வாறு இறைவனின் வெளிப்பாடுகளாக தோற்றமளித்துள்ள பொருட்களை, உறுப்புகளை பேணவில்லை என்றால் அவர்களை இறைவன் பேணுவதில்லை என்று பொருள். பேணல் எனும் சொல் அவ்வளவு இன்றியமையாதது. ஒருவருக்கொருவர் பேணுவோராக இருக்க வேண்டும். ஒருவர் தன் உடலை பேணவில்லை என்றால் இறைவன் அவர்களை பேணுவதில்லை, அவரை பேணுவதில்லை. ஒரு நீர்நிலை பேணப்படவில்லை என்றால் அவ்வாறு பேணாதவரை இறைவன் காப்பதில்லை. மலைகள் பேணப்படவில்லை என்றால் அதற்கு உரியவர்களை, பொறுப்பானவர்களை இறைவன் காப்பதில்லை. இறைவன் வகுத்துள்ள ஒழுங்கு இது. யாம் படைத்த உறுப்புகளை நீவிர் பேணுக. அவ்வாறு பேணவில்லை என்றால் உம்மை நாம் காப்பதில்லை. இது இறைவனுடைய ஒழுங்கு. உறவுக்கு இதுதான் பொருத்தமான கருத்து. ஓம்புதல், ஒருவரை ஒருவர் ஓம்புதல் வேண்டும், ஒருவரை ஒருவர் பேண வேண்டும். பேண வேண்டும் என்று கூறி எவரும் பேணப் போவதில்லை. ஒருவரை ஒருவர் பேணுகின்றனர் என்பது நான்காம் நிலை அல்லது நான்காம் கூறு. மறைமொழியே முதல் மூன்றினை தனியாக கூறுகிறது. உளப்பகிர்வு, உற்றிருத்தல், நிகராமை, இவை மூன்றோடு ஓம்பலும் ஒல்லுறன் நோக்கலும் இலக்கணமாகும் உறவுக்கே என்று கூறுகிறது. முதல் மூன்று தான் அடிப்படை. அந்த மூன்று நிறைவுற்றுவிட்டால் நான்கு மைந்தும் இயல்பாக நிகழ்ந்துவிடும். நன்னிலை தீநிலை ஓம்பல் ஈர்ப்பு என்பதனால் உறவில் இருப்போர் நன்னிலையில் இருந்தாலும் தீய நிலையில் இருந்தாலும் கைவிடாமை வேண்டும், அவர்களை பேண வேண்டும். இது உறவுக்குரியது. உறவு நிலைக்கு புறத்தே இருப்போர் அல்லது உறவு நிலைக்கு உள்ளே வர மறுப்போர் அல்லது முதல் மூன்று நிலைகளுக்கும் பொருத்தமற்று இருப்போர் தன்னை எவரும் பேணவில்லை என்று கதறினால், அழுது அரற்றினால் நிகழ்வது எதுவும் இல்லை. பேணாதார் தம்மை இறைவனே பேணுவதில்லை. ஆதலால் உறவின் முதல் மூன்று கூறுகளை விட்டு விலகியோர் தன்னை பேணுவதற்கு எவரும் இல்லை என்று அரற்றுவதனால் ஆவது ஏதுமில்லை. ஒல்லுறன் நோக்கல் ஐந்தாம் கூறு. ஒல் உரன் நோக்கல். ஒல் எனும் சொல் ஒலி, ஒலிப்பு என வளரத்தக்கது. ஒல் உரன் என்றால் ஒலித்து வெளிப்படத்தக்க உறவு என்று பொருள். நோக்கல் என்றால் அதனை நோக்கமாக கொண்டிருத்தல். உறவின் நோக்கம் யாது? உறவுதான் நோக்கம். உறவுக்கு உறவையன்றி வேறு நோக்கம் இல்லை. அதன் உள்ளே வேறு நோக்கங்கள் இருந்தால் அவை உள்நோக்கம் என்றாகும். இங்கு உள்நோக்கம் அல்ல, உள்நோக்கம் வலியுறுத்தப்படுகிறது. உள்ளே வைத்துக்கொண்டு அவ்வாறு உள்ளே இருப்பதை மறைத்து
பேசுதல் பழகுதல் உறவே அல்ல. ஏனெனில் முதல் கூறே உளப்பகிர்வு வேண்டும் என்கிறது. உளப்பகிர்வு இருந்தால் அங்கு ஒளிவு மறைவு இல்லாது போகிறது. ஐந்தாம் நிலை அல்லது ஐந்தாம் கூறு உள்உறன் என்கிறது. ஒலித்து வெளிப்படும் தன்மையிலான உறவு நோக்கமாக இருக்க வேண்டும். அது உள்ளொன்று வைத்துக் கொண்டு புறத்தை வேறு வகையில் செயல்படுவதாக இருப்பதெல்லாம் உறவே அல்ல. உறவெனப்படுவது ஒலித்து வெளிப்படும் தன்மையில் இருப்பது உள்உறன் நோக்கம். அந்த நோக்கம் வேண்டும். இது உறவு என்பதனை ஒலித்து ஒலியாக ஒலி எவ்வாறு வெளிப்படுகிறதோ அவ்வாறு வெளிப்படும் தன்மையில் இருக்க வேண்டும். அதுதான் உறவு. அவ்வாறு வெளிப்படுத்த வாய்ப்பில்லை என்றாலோ, வெளிப்படுத்த இயலாத நிலைதான் இருக்கிறது என்றாலோ, முந்தைய 4 கூறுகளும் இல்லை என்று அதற்கு பொருள். முந்தைய 4 கூறுகளும் இருப்பின் உள்ளுறன் நோக்கம் இயல்பாக அமைந்துவிடும். ஒருவேளை முந்தைய 4 கூறுகளை பற்றிய புரிதல் இல்லை என்றாலும் இவ் 5ஆம் கூறினை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்று உறவு எனில் அது உள்உறன் நோக்கல் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் அதற்குரிய நோக்கமாகவே இருக்க வேண்டும். அது உறவெனில் அதில் கள்ளம் கூடாது. கள்ளம் இருப்பின் அது உறவல்ல, அது தொடர்பு. யாவற்றையும் வெளிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்பது இதன் கருத்தல்ல. இந்த கருத்து அந்த உறவில் ஈடுபடுபவர்களுடைய நோக்கத்தை கூறுகிறது. அவ்வுறவிற்கு புறத்தே உள்ள யாவருடைய கருத்தையும் கூறவில்லை. உறவில் ஈடுபடுவோர் எவ்வளவு பேராக இருப்பினும் அவ்வளவு பேரும் உள்உறன் நோக்கம் கொண்டிருக்க வேண்டும். மறைத்து ஒளித்து கள்ளத்தனமாக ஈடுபட்டால் அது உறவின் நோக்கத்திற்கு எதிரானது. உள்ளுறன் நோக்கம்தான் உறவுக்கே நோக்கம். மீண்டும் கூறுகிறேன், யாவருக்கும் இதனை வெளிப்படுத்த வேண்டும் என்பது நோக்கமல்ல. உறவில் ஈடுபடும் இருவருக்கு இதனை ஒளித்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. ஏனெனில் உறவு எனப்படுவது முந்தைய 4 கூறுகளுடன் அமைந்தால் அது அம்மையப்பரால் அருளப்படுவது. அவ்வருள் ஒல்லென ஒலிக்க வேண்டுமேயன்றி கள்ளென மறைத்து வைக்கப்படுவதற்கு உரியது அன்று. உறவெனப்படுவது உள்ளுரைச் சிவத்தை உணர்தல் என்ற மறைமொழியை ஏற்கனவே நம் நூல்களில் விளக்கியிருக்கிறோம். உள்ளே உறையும் இறைவனை உணர்தல் தான் உறவு. அவ்வுணர்தலிலிருந்து வெளிப்படுவனவே இவ்விலக்கணத்தில் கூறப்பட்ட யாவும். முன்னான் கூறும் இருமை ஈர்த்து ஒருமை கோளும் ஐநிலை நோக்கம் உறவெனும் ஒருமை ஓர்மை நோக்கும். முன் 4 கூறும் இருமை ஈர்த்து ஒருமை கோளும் உளப்பகிர்வு உற்றிருப்பு நிகராமை ஓம்பல் ஆகிய 4ம்
இருமைகளை ஈர்த்து ஒருமை கோடும். உளப்பகிர்வு, ஏற்பு, மறுப்பு ஆகிய இருமைகளை ஈர்க்கிறது. உற்றிருப்பு, பொருத்தம், விளக்கம் ஆகிய இருமையை ஈர்க்கிறது. நிகராமை, மிகை, குறை ஆகிய இருமையை ஈர்க்கிறது. ஓம்பல், நன்னிலை, தீநிலை ஆகிய இருமையை ஈர்க்கிறது. இவ்வாறு 4 கூறுகளும் இருமையை ஈர்த்து உறவு எனும் ஒருமைக்குள் இழுத்துச் செல்கின்றன. ஐநிலை நோக்கம், 5வது நிலையில் உள்ள நோக்கம் உறவெனும் ஓர்மை நோக்கும். இந்த 5வது நிலை மட்டும் உறவு எனும் ஓர்மையை நோக்கி அழைத்துச் செல்லும். அதாவது ஒல்லுறன் நோக்கல் என்பது 5வது நிலை. அதனை விளக்கினோம். இதில் இருமையே இல்லை. முந்தைய 4லும் இருமைகள் உள்ளன. அவை ஒருமைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அந்த ஒருமையே உறவுதான். உறவு எனும் ஒருமைக்குள் வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொன்றிலும் இருமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 5வது நிலைக்கு இருமையே இல்லை, ஒருமை மட்டும்தான் இருக்கிறது. அந்த ஒருமை என்ன? நம் உறவு உறன் என்ற நோக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பது. இந்த ஒருமை ஓர்மையை நோக்கும். ஓர்மை எனப்படுவது ஒருமைக்கும் ஆழ்ந்த நிலை. அது இறைநிலை என்று கூறிவிடுதல் பொருத்தம். உறவு இவ்வாறு 5ஆம் நிலையில் நிறைவுற்று, அந்த நிலையிலும் அது ஆழப்படுமாயின் அவ்வுறவே இறைத்தன்மையை நோக்கி, இறைவனது ஓர்மை நிலை நோக்கி அழைத்துச் செல்லும்.